பொன்மயிர் கண்ணி 9வது செய்யுளை இப்போ நம்ம படிக்க போகிறோம். கன்னிங்கிற இலக்கணம் 2 வரியில் வர்றது. இப்போ இதில் இது வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டே வரும்பொழுது நாயன்மார்கள் வந்துட்டே இருந்தாங்க. இதில் ஒரு இடத்துல மட்டும் பாமன் சுவாமியுடைய அவர் சொல்லி கொடுத்த 2 குரு வாத்தியார்களை கொண்டு வந்தோம். 7வது பாட்டில் 9வது பாட்டு இதில் பாமன் சுவாமிகள் எழுதின கந்தபுராணம். பாமன் சுவாமிகள் கந்தபுராணம் எழுதியிருக்கார். இது வரைக்கும் யாருக்கும் சரியாக அது புரியல. ஸ்ரீமத் குமாரசாமின்னு பேர். அதில் கந்தபுராணத்தில் பழனிமலை திருவிளையாடல் எழுதியிருக்கார். அந்த பழனிமலை திருவிளையாடலுக்கும் இந்த இப்போ வரக்கூடிய இந்த பாட்டுக்கும் பொருந்தி வரும். அது கவனித்து ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு இதை முன்கூட்டி ஒரு இன்ஸ் கொடுத்துட்றேன். இந்த பொன்மயிர் கண்ணி என்னதுன்னா, என்னை அறியாமல் என்னை திருடி இன்பு தன்னை கொடுப்பவனை சார்வேனோ பொன்மயிலே. என்னை அறியாமல் என்னை திருடி இன்பு தன்னை கொடுப்பவனை சார்வேனோ பொன்மயிலே. இதுதான் இது. அப்போ அந்த முருகன் என்ன நமக்கு தெரியல, நம்ம தெரியாமலே நம்மளை திருடிடுறாரு. அதனால் நம்மளாம் ஒரு பைத்தியம் ஆகிடும். கவனித்து பாருங்கள், இந்த சாமி கும்பிட்றவங்களாம் ஒரு பைத்தியம் தான் ஒரு விதத்தில். ஆனால் தெரியாமல் ஒரு அடிக்ட் ஆகிடும். ஒன்ஸ் முதல் கோயிலுக்கு காந்தம் இரும்பு இழுக்குதே, அது சாமியை கேட்பார் ஒரு இடத்துல, காந்தம் இரும்பு இழுக்குதே, அந்த சக்தி எங்கே பார்க்க முடியுது உங்களால் தெரியுதா உங்களுக்குன்னு கேட்பார். இரும்பு காந்தங்கிட்ட வர வரைக்கும் தான் அந்த இரும்பு திணறின்னு இருக்கும். கிட்ட வந்துச்சுன்னா காந்தம் எடுத்துக்கும். அதே போல் இந்த ஆன்மாக்கள் எல்லாம் அப்படியும் இப்படியுமா இந்த உலகையில் மாட்டிக்கிட்டு ஒருத்தர் 80 பேர் ஒரு பொம்மலாட்டக்காரன் 80 பேர் பொம்மையை எடுத்தான்னா எப்படி பொம்மை ஆடும்? ஒருத்தன் எடுத்தான்னா ஒழுங்காக பொம்மை ஆடும். ஒருத்தன் கையாசிச்சானா பொம்மலாட்டத்தில் ஒழுங்காக பொம்மை ஆடும். 10 பேர் பொம்மை எடுத்தால் கூட பொம்மை ஆட முடியாது. இதே போல் நம்மளை பார்க்குறவெல்லாம் ஒரு யோசனை சொல்லிட்டு போயிடறான், வழி காமி டேக் டைவர்ஸ் பண்ணிடுறான். அதனால் நமக்கு சாமி கும்பிடுறது எப்படி, என்னது சாமி, எது பண்ணணும், எங்கே போகணும், எதுன்னு தெரியாமல் நம்ம ஏமாந்துன்னு இருக்கோம். இந்த மாதிரி இடத்துல தான் மாயை அப்படி தான் பண்ணும். அந்த மாயையிலேருந்து விலகி வர்றது குருவால் மட்டும்தான் முடியும். அந்த குரு மட்டும்தான் இது மாயை, இது மாயை இல்லை, உண்மை நிஜம் அப்படின்னு சொல்கிறது குருவால் மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த வகையில் தான் வில்வித்தை ஆசிரியர் குரு. அவர் யாருன்னா இடும்பன். யாருக்கு? சூரபத்மன் படைகளுக்கு. பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள். சூரபத்மன் படைகளுக்கு வில்வித்தை ஆசிரியர் இடும்பன். இந்த பாட்டு என்னது? என்னை அறியாமல் என்னை திருடி இன்பு தன்னை கொடுப்பவனை சார்வேனோ பொன்மயிலே. எவ்வளோ அற்புதமான வரிகள் பாருங்கள் பாமன் சாமியில். அந்த வில்வித்தை ஆசிரியர் சூரபத்மன் படைக்கு வில்வித்தையெல்லாம் சொல்லி கொடுத்துன்னு இருக்கார். அப்போ போர் ஆரம்பிக்குது. அது சூரபத்மனுடைய கடைசி வாரிசு இடும்பன் தான். அப்படி பாமன் சாமி கந்தபுராணத்தில் ஸ்ரீமத் குமாரசாமியத்தில் பழனிமலை திருவிளையாடலில் எழுதியிருப்பார். அதில் இந்த போரை முருகனுக்கும் சூரபத்மன் நடக்கிற போரை ஒரு குருன்றவன் புரிஞ்சுக்குவான். இடும்பன் விரும்பலை, வேண்டாம் அப்படிங்கிறாரு. ஆனால் சூரபத்மன் போர் பண்ணணும்னு இடும்பன் என்ன பண்ணுற, ஒன்றும் குரு மிஞ்ச முடியாமல் வாத்தியார் தானே, ராஜாவை மிஞ்ச முடியாது, சூரபத்மன்கிட்டேருந்து ஒளிஞ்சு வந்துடுறார், ஒதுங்கி வந்துடுறார். அவ்வளோதான் அவரால் முடியும். போர் போட முடியாது, சூரபத்மன் கூட இருக்க முடியாது. அந்த நிர்பந்தத்தில் அவர் அங்கேருந்து வந்துடுறார் இடும்பன். வந்தவர் நேராக பொதிகை மலைக்கு போயிட்டார். பொதிகை மலை போயிட்டு சூரபத்மன் போர் முடியுது, சூரசம்மாரம் நடக்கிற வரைக்கும் அவர் இங்கே இருக்கார். முடிஞ்ச உடனே பொதிகை மலையில் போய் அகத்தியர்கிட்ட சரணாகதி அடைஞ்சி, நான் சூரபத்மனுடைய வாரிசு, இடும்புனா ஒரு மனைவியும் இடும்பியும் கேட்குறாங்க, எங்களை பாதுகாத்து ஏதாவது நல்லதை பண்ணி கொடுக்கும், எனக்கு உபதேசம் பண்ணுங்க அப்படின்றாங்க. அவர் ஒரு இதை கொடுத்து, விபூதி கொடுத்து,
நான் கைலாயத்திலேருந்து புறப்படும் பொழுது அகத்தியர் கைலாயத்திலேருந்து நான் புறப்படும் பொழுது 2 கோடு அங்கே வச்சுட்டு வந்துங்க. மலைக்கு பேர் கோடுன்னு சொல்லுவாங்க. அதை அங்கே வச்சுட்டு வந்திருக்கிறேன். இந்த இடத்துல வச்சுருக்கேன். இது சக்தி கோடு, சிவன் கோடுன்னு பேர். இதை நீ எடுத்துன்னு வா அப்படின்னு அனுப்புகிறார். இவர் ஆகாய மார்க்கமாகவே இடுமன் போகிறாரு. கைலாசத்தில் கண்டுபிடிக்கிறாரு. கைலாசத்தில் கண்டுபிடிச்சி அவர் அந்த பழனிமலை முருகன் கோச்சிட்டு உட்காந்தார், பழனி ஆனார் அப்படிங்கிறதெல்லாம் அங்கே கைலாயத்தில் நடந்த சம்பவம். அது இந்த பழனி கிடையாது. அங்கேயே இருந்து எடுத்துக்கிட்டு காவடியாக எடுத்துன்னு வரார் இடும்பன். அதான் முதல் 2 மலையும் காவடியாக எடுத்துன்னு வரார் இடும்பன். இது அகத்தியர் உத்தரவு. எடுத்துன்னு வர்றது இடும்பன். இடும்பி கூட பழங்கள்லாம் கொடுக்குறாங்க, சாப்பிட்டுன்னு வராரு. அப்படியே எடுத்துன்னு வந்துடுறாங்க. திரு ஆவினன்குடி இங்கே இருக்க ஊர். இந்த திரு ஆவினன்குடி திரு ஆ இனன் கு டி இப்படின்னு பிரிப்பாங்க. அதுக்கு அர்த்தம் ஒன்று ஒரு பொருள் ஊற்றுவாங்க. அந்த இடத்துல முருகப்பெருமான் இந்த காவடியோடு வரக்கூடிய மலைகளை கொண்டு வரக்கூடிய காவடியோடு வரக்கூடிய இடுமனை தடுத்து ஆட்கொள்கிறார். அதை என்னை அறியாமல் என்னை திருடி இன்பு தன்னை கொடுப்பவனை சார்வேனோ பொன்மையிலே. இப்படி பாருங்கள். இப்போ தடுத்து உட்காந்த மாலையை வச்சிட்டார். முருகன் தடுத்தாட்கொண்டார். மலையை வச்சார். மலையை எடுக்க முடியல. மலை மேலே ஏறி பழனியாடி நின்ட்டார். போகை சின்ன பையனாக இருக்கார். முருகன்னு இடும்பனுக்கு தெரியாது. அவர் சின்ன பையன் நினச்சிட்டு சண்டை போடுறாரு. சண்டை போட முடியல. போட்டு பார்க்குறாரு, முடியல. மூச்சித்து மயக்கடிச்சு விழுந்து செத்துடுறார் இடும்பன். அதுக்கப்புறம் முருகப்பெருமான் அகத்தியர் வரார். அகத்தியருடைய வேண்டுகோளுக்கு இணங்க முருகப்பெருமான் இடும்பனை மறுபடியும் உயிர்ப்பித்து கொடுக்குறாரு. இடும்பி அழறாங்க, ஓலமிடுறாங்க. அப்புறம் அந்த பாட்டெல்லாம் அழகாக முருகன் பாமன் சாமி அந்த பாட்டெல்லாம் அழகாக எழுதியிருப்பார். அது காவடி மெட்டு பாட்டெல்லாம் அதில் இருக்கும். காவடி எடுக்கிறவங்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு பாட்டை கேட்டாங்கன்னா அந்த பாட்டு தான் பாடுவாங்க. காவடி மெட்டிலே இருக்கும் அந்த பாட்டு. இன்னொன்று என்ன விஷயம்னா முதல் காவடின்னு எடுத்து முருகனுக்கு இடும்பன் தான். அதுக்கு முன்னாடி காவடிங்கிற ஒரு சப்ஜெக்ட் கிடையாது. அது காவடிங்கிறது முருகனுக்கு மட்டும்தான் இருக்கும். இந்த விஷயத்தை பாமன் சாமி தெளிவாக அந்த இதில் கொடுப்பார். அதில் அந்த காவடி எடுத்துன்னு வச்சு அந்த 2 மலை இருக்கும். நீங்கள் பழனியில் பார்த்தீங்கன்னாக்கா 2 மலை இருக்கும். அந்த சக்தி கோடு ஒன்று, சிவன் கோடு ஒன்று. அப்புறம் முருகன் என்ன பண்ணுறாரு, இடும்பனை எழுப்பி காவலாளியாக நியமிக்கிறார். அப்படின்னு அந்த மலைக்கு நீ தான் காவலாளி, நீங்கள் இரு அப்படின்னு சொல்லி நிற்க வைக்கிறார். அதுக்கப்புறம்தான் அந்த எல்லாருமே காவடி எடுத்துன்னு போகிறவங்க இடும்பனை வணங்கிட்டு தான் குமார கடவுளையே வணங்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீமத் குமாரசாமியத்தில் பாம்பன் சாமியில் எழுதியிருப்பார். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நமக்கு நிறைய பேருக்கு நிறைய தேவைகள் இருக்குது, நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நம்ம எல்லா தேவைகளும் நேரடியாக முருகன் கேட்கறத பற்றி இடுமன்ட்டு கேட்டு போயிடுது ஈஸி. சில சிக்கல் பிடிச்ச விஷயங்கள் சில பேருக்கெல்லாம் இருக்கும். அவங்களாம் சில பேர்லாம் எதுக்கோ பயப்படுறாங்க இல்லைங்களா. அதெல்லாம் இடும்பனை கும்பிடும் பொழுது விலகிடும். ஏன்னா அவர் ஒரு வாத்தியார், குரு. நம்ம அந்த வழிபாடு குரு வழிபாடு தான் நம்ம எடுக்க தெரியல இன்றைக்கி வரைக்கும். நேரடியாக கடவுள்கிட்ட போகிறோம். கடவுள்கிட்ட போகிற அளவுக்கு நம்ம சுத்தம் இல்லை. பாம்பன் சாமி அதை எழுதுகிற நம்ம அந்தளவுக்கு சுத்தம் இல்லை. அதனால் யாராவது ஒரு குருவை பிடிங்க. இப்போ நான் ஏன் உங்களுக்கு இந்த இதில் சொல்லிட்டு வரேன்னா, நம்ம யாராவது ஒரு குருவை எடுத்து குரு மூலமாக இறைவன் எடுக்கணும். அது சுலபமான வெற்றியை நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாம்பன் சாமி சொல்கிறார். அதனால் அந்த வகையில் இப்போ 9வது பாட்டில் இடும்பன் என்கிற ஒரு குருவை உங்களுக்கு இந்த பழனிமலை திருவிளையாடல் மூலமாக கிடைச்ச குருவை இந்த பாட்டில் சொல்கிறேன். என்னை அறியாமல் என்னை திருடி இன்பு தன்னை கொடுப்பவனை சார்வேனோ பொன்மையிலே. இந்த வரி பாருங்கள், அது ஈஸியாக உங்களுக்கு மனப்பாடம் ஆகிடும். இப்போது இந்த கதையை ஞாபகம் வச்சிங்கன்னா அந்த பாட்டு மனப்பாடம் வரி ஞாபகம் ஆகிடும். 9வது பாட்டு நீங்கள் மனப்பாடம் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். இப்போது என்னை அறியாமல் என்னை திருடி இன்பு தன்னை கொடுப்பவனை சார்வேனோ பொன்மையிலே. இதுதான் குரு லிங்கம் சங்கமர் வழிபாடு அப்படின்னு சொல்லி பாம்பன் சாமி சொல்லுவார். அதனால் ஒரு வழிபாடு குரு
ஒரு வழிபாடு லிங்கம் இறைவன், ஒரு வழிபாடு சங்கமர் அடியார். அதனால் எது உங்களுக்கு முடியுதோ, எது உங்களால் செய்ய முடியுதோ அதை நீங்கள் செய்யணும், வழிபடணும் அப்படிங்கிறது தான் இந்த இந்த இதோட நோக்கமே, அந்த நிகழ்ச்சியோட நோக்கமே. ஆனால் அடியார்கள் இந்த புரிஞ்சுக்கிட்டு இன்று முதல் பழனியாண்டி எங்கே இருக்காரோ அங்கெல்லாம் இடுமன் இருப்பார். இடுமனை எங்கெல்லாம் வழிபடுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சுலபமான வெற்றிகள் கிடைக்கும். எல்லாரும் வெற்றி பெறுங்கள். வாழ்த்துக்கள்.